கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தரோடு இராதவன் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தரோடு இருக்கிறவனோ அவனுக்கு முன்பாக யோர்தான்கள் வந்தாலும் செங்கடல்கள் வந்தாலும் தேவ பிள்ளையே உன் ஊழியத்தை ஒருவராலே கடுக்க முடியாது, அசைக்க முடியாது. ஆமென் என்று சொல்றவங்க ரெண்டு கைகள் தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்தும். தேவ நாம மகிமை அடைவதாக. அருமையான தேவ பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதவன் தேவ வார்த்தையை சரிவர சொல்ல முடியாது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன், ஒரு நங்கூரமும் இல்லாமல் நாங்கள் ஊழியத்திற்குள்ளாக வந்தோம். ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு எங்களை நங்கூரங்களாக எடுத்து பயன்படுத்துகிறார். என் தேவ பிள்ளைகளை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்தை நின்று சொல்லுகிறேன், தேவனோடு இராதவன் தேவனுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. இது உண்மை. வேதமும் அதற்கு சான்றாக இருக்கிறது. மறுக்க முடியாத உண்மை. உண்மை. தேவனுடைய சத்தத்தை கேட்காதவன் கர்த்தருடைய சித்தத்தை அறியவும் முடியாது, செய்யவும் முடியாது. தீர்க்கதரிசிக்குரிய அபிஷேகம் எப்படி ஐயா இது செயல்படுகிறது? இரண்டாவது, ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். யாராவது ஒருவர் என்னோட 1 பேதுரு 1:20-21 வசனத்தில் வாசிக்கும் போது, ஆவியினாலே தீர்க்கதரிசி ஏவப்படுகிறான். அவன் ஏவப்படுகிறான். ஏற்கனவே வாசித்தது போல யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அவர் ஊற்றப்படுகிற பொழுது பிதாவுடைய இருதயம் வார்த்தைகள் மூலமாய் நமக்குள்ளாக தொனிக்கப்படுகிறது. அதைத்தான் கர்த்தர் பூமிக்குள்ளாய் அனுப்ப சித்தம் கொண்டிருக்கிறார். என்னாகும் 11:24 வசனம் தொடங்கி 29 வசனம் முடிய வாசிக்கிறோம். என் தேவ பிள்ளைகளை, மூப்பர்கள் கூடாரத்தை சுற்றி இருந்த மூப்பர்கள் நின்று கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கின பொழுது எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அப்போ மோசே கூடாரத்தை விட்டு வெளியே வந்து போதும் நாம் போவோம் என்று சொல்லி புறப்பட்டார்கள். ஆனாலும் அந்த கூடாரத்தை விட்டு, அந்த பாளையத்தை விட்டு 2 பேர் மட்டும் வரலையா. அந்த இருவரும் கூடாரத்தை விட்டு வர தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே இருந்தார்களாம். தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் மேல நீங்காமல் இருந்தார். இதை கம்ப்ளைண்டா கொண்டு போய் மோசே இடத்துல சொன்ன பொழுது மோசே சொல்கிறார், ஐயா, அந்த 2 மாத்திரமல்ல, இந்த 70 பேர் மாத்திரமல்ல, இந்த எல்லா ஜனமும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்களானா எவ்வளவு பெரிய காரியமாக இருக்கு. கைகளை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்தும். என் தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் உள்ளத்தின் ஆழத்துல சொல்லட்டும். உன் அழைப்பு எதுவாக இருந்தாலும் சரி, தீர்க்க தரிசிக்குரிய அபிஷேகம் மிக முக்கியமானது. இது இல்லாம ஊழியத்தை செய்வது நாம் கொஞ்சம் பாடுபட்டுதான் ஆக வேண்டும். சைக்கிள்ல போகிற மாதிரி அபிஷேகம் இல்லாம ஊழியம் செய்யறது, அதை விட இப்படி சொல்லலாம், ஸ்டாண்டு போட்டு சைக்கிள் மிதிக்கிற மாதிரி. ஆனால் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட ஜெட்